Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாகப்பட்டினம் மாவட்டம் வெண்மணிசேரி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழையால் முளைத்த நெல் மணிகளை காட்டி வேதனை தெரிவித்த விவசாயிகளுக்கு அவர் ஆறுதல் கூறினார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், முழு விவரம் என்ன, விரிவாக வழங்கலாம். வணக்கம். கடந்த சில நாட்களாகவே டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகள் மட்டுமல்லாது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன. விவசாயிகள் அரும்பாடுபட்டு விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய மறுப்பதோடு கொள்முதல் நிலையங்களில் உரிய உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த தவறியதாக தமிழக அரசு மீது பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் விவசாயிகள் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று காலை தஞ்சாவூருக்கு நேரடியாக சென்றிருந்தார். அங்கு ஒரத்தநாடு தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி அம்மாள்புரம் பகுதியில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் நெல் மூட்டைகளை வாங்காமல் அலைக்கழித்தல், பயிர்களை முளைத்திருக்கக்கூடிய சூழலை பார்வையிட்டு விவசாயிகள் தங்களுடைய வேதனைகளை எடப்பாடி பழனிசாமியிடம் பதிவு செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை காண்பித்தும் மழையால் முளைத்து வரக்கூடிய நெற்பயிர்களை காண்பித்தும் எடப்பாடி பழனிசாமியுடன் அந்த பகுதி விவசாயிகள் மிகுந்த தங்களுடைய ஆதங்கத்தையும் வேதனையையும் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது நடப்பாண்டில் அதிக அளவிலான நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கும் மேலாக நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கூடிய சூழலில் பெரும்பாலான நெற்பயிர்கள் அறுவடை பணிகள் முடிவடைந்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த நெற்பயிர்கள் தற்போது கனமழையின் காரணமாக விளை நிலங்களிலேயே மூழ்கி சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூரை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெண்மணிசேரி எனக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டு அங்கு தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல் மூட்டைகளையும் அதன் மூலமாக விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் தற்போது கேட்டறிந்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.